ஐ மீன் டார்ச்சர்னா என்னன்னு தெரியுமா? படுக்கிறதுக்கு இடம் இல்ல, வேலை செய்யறதுக்கு வேலை இல்ல, வேலை செஞ்ச இடத்துல காசு வரல, வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, தூங்குறதுக்கு இடம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. என்னோட டார்ச்சர் என்னாக்கா அந்த மாதிரி ஒன்று. இது இப்போ இந்த ஒரு வருஷமாக நடந்தது. என் கையில் ஒரு ரூபாய் இல்லை, ஆனால் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். என் கை நல்லா பாருங்கள் யாராச்சும். என்னால் ஒன்றும் முடியல, செத்து போகலான்னு நினைக்கிறேன், அது என்னால் முடியல. வாயலான்னு நினைக்கிறேன், அது என்னால் முடியல. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா பிறந்த வளர்ந்ததுலேருந்து, நான் பிறந்த வளர்ந்ததுலேருந்து எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி வாழ்ந்தவன் எவனும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். இதில் இவளுக்கு வேறு மாதிரி ஒரு ஆசை. அந்த ஆசையை சொன்னாக்கா சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் முறைப்பாங்க, சில பேர் எதிர்ப்பாங்க, சில பேர் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நான் ஒருத்தந்தான். 4 பக்கு கடவுள் நடுவில் நான் படகு நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். என்னால் முடியல. அதுக்கு தான் அவளை கணுப்புறேன்னு திட்டுறேன். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என் அப்பா சிவன் இருக்கான், அவன் சொல்லுவான். என்னை பற்றி அவளுக்கு மொத்த டீட்டெயில்ஸ் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை இந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டா. அவள் 5 வருஷம் 10 வருஷம் பண்ணாலா கொலை பண்ணாலா எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் என்னை கொலை பண்ணிப்பான்னு தோணுது எனக்கு. அதனால தான் நான் பிறந்து வளர்ந்த மொத்த ஜாதகமும் எல்லாமே அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அவள் பேர் தான் ஜோதி, மதுரையில் இருக்கா.